உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஐயோ நாயில நாயில நான் பண்ணல சத்தியமா நான் இது பண்ணல கொலை பண்ணிட்டீங்க மேடம். ஐயோ என்ன நம்புங்க. என்ன மேடம் சத்தியமா நான் என்ன பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணியா? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க. காரியம் பண்ணிருக்காங்க பாத்தியா? ஆனா வேற ப்ளீஸ் நான் கொலைய பண்ணிட்டாங்க. நான் இல்லங்க. ஐயோ ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் கொலை பண்ணல. ஐயோ நான் பண்ணல. அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன். கொலை பண்ணல. நான் பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல இருந்து பியூன் பேசுறேன் சார். நான் கொலை இங்க ஒரு பண்ணல. கொலை நடந்துச்சு சார். சீக்கிரம் வாங்க சார். நான் கொலை வாங்க சார், வாங்க பண்ணல. சார். என்ன நம்புங்க. ஆமா சார், சீக்கிரம் வாங்க சார். உடனே கிளம்பி வாங்க சார். சார் தலியா தள்ளுங்க. யார் கொலை பண்ணது? மேடம் தான் சார் கொலை பண்ணாங்க. ஐயோ நான் சத்தியமா நான் கொலை பண்ணலனா. நான் இல்ல சார். நான் கொலை பண்ணல சார். கார்த்திய நீ பாத்தியா? நான் பார்த்தேன் சார். அண்ணா அண்ணா கார்த்திக் சார் வயித்துல இருந்து பூவரசி மேடம் கத்திய உருவுறாங்க. ஐயோ இல்லண்ணா. கார்த்திக் சார் அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டாரு. சார் அவங்க ஆபீஸ்க்கு வரும்போது கோமா தான் சார் ஐயோ வந்தாங்க. இல்ல 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 நான் உள்ள கோவமா தான் சார் வந்தேன். ஆனா சத்தியமா நான் கொலை பண்ணல சார். நான் கூட உள்ள வந்து பார்த்து பாவங்க நின்னுட்டு இருந்தேன் சார். ஆல்ரெடி கத்தி குத்தி தான் இருந்துச்சு சார். பயத்துல நான் எடுத்துட்டேன். எந்த கிடையாது சார். கார்த்தி ஒரு மெசேஜ் பண்ணிருந்தாரு சார். அதனால தான் நான் கோவமா நான் கொலை பண்ணல. என்ன நம்புங்க சார். கான்ஸ்டபிள் அந்த போன் எடுங்க. நிஜமான எதுவும் பண்ணல சார். நான் பண்ணல சார். மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பத்தி என்ன தெரியும் உனக்கு? என்ன தைரியத்துல இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கா? ஓ இதுக்காக தான் நீ என்கிட்ட வழிஞ்சுக்கிட்டே இருந்தியா? ராஸ்கல், இன்னைக்கு உனக்கு இருக்குடா. உன்னை சாவடிச்சிருவேன். ஐயோ நீதான் சாகடிக்கிறேன்னு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்குமா? அப்ப நீ தானே கொண்டு இருக்கணும். ஐயோ சார் நான் ஏதோ கோபத்துல சொன்னேன் சார். ஆனா என்ன நம்புங்க சார். நான் பண்ணல சார். என்ன நம்புங்க சார். நான் பயத்துல கையில இருந்து எடுத்துட்டேன் சார். எனக்கு தெரியாது உங்க ஸ்டேட்மெண்ட்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. சார். நான் தப்பு பண்ணல சார். கான்ஸ்டபிள் மார்க் பண்ணுங்க. கூட்டிட்டு போகாதீங்க சார். கார்த்திக் ஐயோ நான் பண்ணல சார். சார் நான் பண்ணல. ஜிஹெச் உடனே இன்ஃபார்ம் பண்ணி பாடி எடுத்துட்டு போக சொல்லுங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள் இவங்களை கூட்டு வாங்க. எஸ் சார். வாங்கம்மா வாங்க.
வண்டியை ஸ்டேஷன் கொடுங்க. என்னங்க போலீஸ் ஜீப்லாம் போகுது? கார்த்திக் சார் பூவரசி மேடம் கொன்னுட்டாங்க. கார்த்திய பூவரசி கொன்னுட்டாளா? ஆமாங்க சார். பூவரசி பூவரசி மேடம், பூவரசி மேடம், மிலிட்ரி சார். சார், பூவரசி மேடம், பூவரசி மேடம், எனக்கு தெரியும் நீங்க இதை பண்ணிருக்க மாட்டீங்கன்னு. சார், இவங்க அது மாதிரி பண்ற ஆளு இல்ல சார். மெதுவா ஸ்டேஷன் பேசிக்க. சார், 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 போயா. சார், இல்ல பூவரசி, இல்ல, நீ கார்த்திகை கொலை பண்ணிருக்க மாட்ட. ஏதோ சதி நடந்திருக்க. உன்னை இதுல வேணும்னு சிக்க வைக்க யாரோ உன் பின்னாடி இருந்த சதி பண்ணிருக்காங்க. விட மாட்டேன் பூவரசி, அவங்க யாரா இருந்தாலும் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். மிலிட்டரி சாருக்கு போன் போட்டா எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னாச்சு தெரியலையே. மாமா, நான் வேணா பூவரசிக்கு ஃபோன் போடவா? இல்லம்மா, அவ டென்ஷன்ல இருப்பா. மிலிட்டரியை கால் பண்ணுவாரு, வெயிட் பண்ணுவோம். சரி. அண்ணன் சொல்றது சரிதான். வடக்கு தெருவுக்கு 2 மணி நேரம் தண்ணி விடுறீங்க, தெற்கு தெருவுக்கு 1 மணி நேரம் தான் தண்ணி விடுறீங்க. என்னமா நியாயம் இது? குணா, டேய் குணா, டேய் குடிக்கிற பையல குணா, டேய் என்ன சொல்ற? அண்ணா சொல்லுங்க. டேய் ஒருத்தங்களை முடிக்கணும். நமக்கு இப்ப டைம் இல்ல. இன்னும் 10 நிமிஷத்துல ஆளை போட்டு தள்ளணும். செஞ்சிடல அண்ணா. ஆள் யாருன்னு சொல்லுங்க. அதான்டா ரோடு போடுறதுக்கு நம்ம ஊருக்கு வந்தான்ல அந்த இன்ஜினியர் கார்த்திக், அவனை தான்டா க்ளோஸ் பண்ணணும். இன்ஜினியரா? அவனை பஞ்சாயத்து ஆபீஸ்ல பாத்துருக்கானே, அவர் ரொம்ப நல்ல பையனாச்சே. டேய், நான் உன்கிட்ட அந்த இன்ஜினியர் நல்லவனு சர்டிபிகேட்டா கேட்டேன், போட்டேன்னா சாவடிச்சிருவேன். அதை பாரு, அக்கா அவனை முடிக்க சொல்லிச்சு, முடிக்கணும், அவ்வளவுதான். அக்காவே சொல்லிட்டாங்களா? அதுக்கு அப்பீலே இல்ல, இப்ப முடிச்சார் என்ன? பாரு, இது வெறும் அட்வான்ஸ் மட்டும்தான். மீதி பணத்தை வேலையை முடிச்சுட்டு அக்காட்ட வாங்கிக்க. சரிண்ணே. சரியா? அண்ணா வாச்சாருண்ணா, மிலிட்ரி சார். மிலிட்டரி சார், என்னாச்சு சார்? ஏன் போன் எடுக்கல? என்ன சொல்ல? பூவரசி எங்க சார்? என்ன பேசாம நிக்கிறீங்க? எங்க சார் பூவரசி? பூவரசி மேடத்துக்கு. பூவரசி மேடத்துக்கு என் பொண்ணுக்கு என்னாச்சு சொல்லுங்க சார், ஏன் தயங்குறீங்க?
பூவரசி மேடத்தை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். ஐயோ பூவரசி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என் பொண்ண போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? என்ன சார் சொல்றீங்க? எதுக்கு பூவரசி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? கார்த்திக் செத்துட்டான் சார். கார்த்திக் செத்துட்டானா? எப்படி சார்? என்ன சொல்றீங்க? பூவரசி மேடம் தான் கார்த்திக்க கொலை பண்ணிட்டு தான் சொல்றாங்க. பூவரசியா? என்ன சொல்றாரு? என்ன? இல்ல சார், இல்லவே இல்ல. பூவரசி இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டா. இல்ல சார், நானும் அதை நம்பல. பூவரசி மேடம் நிச்சயமா இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க அப்படிப்பட்ட ஆளும் இல்ல. ஆனா போலீஸ் சந்தேகப்படுது. அதான் விசாரணைக்காக பூவரசி மேடத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. ஐயோ இல்ல மில்ட்ரி சார், என் பொண்ணு கோபக்காரிதான். ஆனா அவ ஒரு புழு பூச்சி கூட கெடுதல் நினைக்க மாட்டா. அவ வளர்த்த ஒரு பூனை செத்து போச்சுன்னு சொல்லி அவன் 4 நாள் சாப்பிடாம அழுதுட்டு இருந்தா சார். எப்படி சார் ஒரு மனுஷனை கொல்லுவா? சொல்லுங்க சார். சார், பூவரசி மேடம் எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா போலீஸுக்கும் சட்டத்துக்கும் தெரியாதுல்ல சார். சார், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதுலாம் டைம் இல்ல. வாங்க சார், ஸ்டேஷனுக்கு போலாம். அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். என்ன சார்? வாங்க சீக்கிரம் போங்க. பல நாள் உட்கார்ந்து போட்ட திட்டம் எல்லாம் கால வாரிடுச்சு. ஆனா கார்த்தியோட மெசேஜ வச்சு ஒரு செகண்ட்ல போட்ட திட்டம் ஓஹோன்னு சக்சஸ் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, பூவரசி கொலை கேஸ்ல உள்ள போயிட்டா இந்த வீட்டோட சந்தோஷம், நிம்மதி, கௌரவம் எல்லாம் வெளியில போயிடும். மகேஸ்வரி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பத்தி என்ன தெரியும் உனக்கு? என்ன தைரியத்துல இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்க? ஓ, இதுக்காக தான் நீ என்கிட்ட வழிஞ்சுக்கிட்டே இருந்தியா? ராஸ்கல், இன்னைக்கு உனக்கு இருக்குடா. உன்னை சாவடிச்சிருவேன். ஏமா, உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னது தப்பா? பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானா? அதுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. சார், நான் அவனுக்கு அனுப்பின மெசேஜ் உண்மைதான். அது என்னோட வாய்ஸ் தான். சாவடிச்சிருவேன்னு சொன்னது அந்த நிமிஷத்துல இருந்த டென்ஷன்ல, கோவத்துல சொன்ன வார்த்தை தான் சார் அது. மத்தபடி நான் அந்த கொலையெல்லாம் செய்யல. என்ன தயவு செஞ்சு நம்புங்க சார், ப்ளீஸ். சரிம்மா, எல்லா குற்றமும் அந்த நிமிஷத்துல, அந்த செகண்ட்ல நாம் எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. சார், நான் கொலை பண்ணதாவே முடிவு பண்ணிட்டீங்களா? சார், நான் படிச்ச பொண்ணு, ஊர் பிரசிடென்ட் பொறுப்புல இருக்கேன். நான் இப்படி ஒரு காரியத்தை செய்வேனா சார்? சார், கார்த்தி அப்படி மெசேஜ் பண்ணதுக்கு அவனை கண்டிக்கணும்னு தான் நான் இருந்தேன். மத்தபடி கொலை செய்யற அளவுக்குலாம் போறதுக்கு இதென்ன அவ்வளவு பெரிய தப்பா சார்? இந்த சின்ன விஷயத்தை போய் அவ்வளவு பெருசா ஆக்குவாங்களா சார்? என்ன நம்புங்க சார், நான் இந்த கொலை பண்ணல. இங்க பாருங்க பூவரசி, நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லலாம். ஆனா எல்லா எவிடன்ஸுமே உங்களுக்கு எதிராக தான் இருக்கு. உங்க முன்னாடி தானே கார்த்திகோட அம்மா கிட்டையும் அவங்க தங்கச்சிக்கிட்டே பேசின. அவங்க சொல்லி அழுததை கேட்டீங்கல்ல. என் பையன் பூவரசியை உயிருக்கு உயிரை நேசிச்சது உண்மைன்றாங்க.
சார், அதுதான் அவனே எனக்கு வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்கானே. அவன் என்ன லவ் பண்ணிருந்தா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அவன் காதலிச்சதுக்கு நீங்க பொறுப்பாக முடியாதுமா. ஆனா அவன் செத்து போனதுக்கு நீங்க பொறுப்பு ஏத்துதான் ஆகணும். எல்லா எவிடன்ஸும் நீங்க தான் அக்யூஸ்ட்னு சொல்லுது. அந்த சம்பவம் நடந்த இடத்துல உங்களையும் கார்த்திக் தவிர அங்க வேற யாருமே இல்ல. இதோ இந்த பியூன் பார்க்கும்போது நீங்க கத்தியோட நின்னு இருக்கீங்க. கார்த்திக் அங்க செத்து போயிருந்திருக்கான். நாயா அப்படிதானா? ஆமாங்கய்யா. இதுக்கு மேல என்னங்க வேணும் சொல்லுங்க. அப்பா, பூவரசி, நான் உன்னை இந்த நிலைமையில பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்பா, பூவரசி, பூவரசி, சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. கொலை செய்யற அளவுக்கு போற பொண்ணப்பா நானு. எனக்கு ஏன்பா இப்படி ஒரு நிலைமை? ஏம்மா, இது நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா? நீ அப்பழுக்கு இல்லாத பொண்ணுமா, நீ குழந்தைடா. நிச்சயமா நீ இந்த காரியத்தை பண்ணிருக்கவே மாட்டேன். இது யாரோ பண்ண கொலை. பாவம், நீங்க இதுல எக்கு தப்பா சிக்கிருக்கீங்க. இதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றது ஏன் பொறுப்பு மேடம். சார், நான் தப்பு பண்ணல. நான் வெளியே வந்துடுவேன். நான் சட்டப்படி நிரபராதின்னு தெரியற வரைக்கும் கொலைகாரிங்கிற பட்டத்தை சுமந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பூவரசி, இந்த மாதிரி இக்கட்டான ஒரு நிலையில ஒரு புருஷனா அவன் கூட நிக்க முடியலையேன்னு என் மனசெல்லாம் தவிக்குத. நம்ம குழந்தைய சுமந்துக்கிட்ட இப்படி அபாண்டமா பழியும் சுமந்துக்கிட்டு இருக்கியே, என்னாலேயே அதை தாங்கிக்க முடியல. நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ. நீ இந்த கொலைய செய்யலன்னு நான் நிரூபிக்கிறேன். பூவரசி நல்லவன்னு நான் எல்லாரையும் சொல்ல வைப்பேன். நான் இருக்க உனக்கு. இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஊருக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கா. அவங்கள போய் இப்படி சந்தேகப்பட்டீங்களே, ஒரு நியாயம் வேண்டாம் சார்? சார், நீங்க சீனியர் லாயர், உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்ல. இது ஸ்டேஷன். சென்டிமெண்ட்டுக்குலாம் இங்க இடம் இல்ல. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கோம். முதல் கட்ட என்கொயரியில உங்க பொண்ணு மேலதான் டவுட் வருது. ஐ விட்னஸ், எவிடன்ஸ் எல்லாமே கார்த்திகை இவங்க தான் பொண்ணு இருப்பாங்கன்னு சொல்லுது. உங்க தரப்புல இருக்க நியாயத்தை நீங்க கோர்ட்ல வந்து சொல்லுங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல சார். சார், கோர்ட்ல வந்து சொல்லுங்க, அதான் சரியா இருக்கும். கான்ஸ்டபிள், மேடத்துக்கு லஞ்ச் என்னன்னு கேளுங்க. ஓகே சார். மா, சாப்பிட என்னமா வேணும்? வேண்டாம். ஓகே சார், நாங்க பாத்துக்கிறோம். ஏதாவது விஷயமா நாங்க போன் பண்றோம். நீ கிளம்புங்க சார். ஓகே.
சார். என் பொண்ணு ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி ஜெயில இருக்கிற எல்லா கைதிகளுக்கும் லஞ்ச் ஏற்பாடு பண்ணுவா. இன்னைக்கு அவளே ஒரு கைதியா இருக்கிற. என் மனசு பொறுக்கல சார். பூவரசி ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு இந்த குடும்பத்தோட வாரிசை சுமந்துகிட்டு இருக்கா. இந்த நேரத்துல அவளுக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்கேன் சார். என்னால தாங்க முடியல சார். சார் ப்ளீஸ் சார், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இது உடைஞ்சு நிக்கிற நேரம் இல்ல, உறுதியா நிக்கிற நேரம். இந்த மாதிரி நெருக்கடியான சமயங்கள்ல தான் நாம தைரியமா இருக்கணும் சார். பூவரசி நிரபராதின்னு நாம நிரூபிக்கணும். அதுக்காக நாம நிறைய போராடணும் சார். இப்ப டைம் இல்ல நமக்கு. வாங்க சார், வீட்டுக்கு போலாம். செய்யலன்னு நான் நிரூபிக்க போறேன். வாங்க கிளம்பலாம். வணக்கம். வணக்கம்க்கா. சூப்பர் குணா, சொன்னதை சொன்ன மாதிரியே கரெக்டான டைம்ல கச்சிதமா முடிச்சு கொடுத்துருக்கேன். சரிக்கா. மாரி கொடு. நீ கேட்டதை விட அதிகமா கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரொம்ப நன்றிக்கா. அந்த பைய கார்த்திய பட்ட பகல்ல பஞ்சாயத்து ஆபீஸ்ல வச்சு கொலை பண்ணிருக்க. யாரும் உன்னை பார்க்கல.